உங்கள் வீட்டில் எல்லாருமே இசைத்துறையோட சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆனாலும் இதை முனைப்போட கற்றுக்கிட்டு இதில் ஏன் முயற்சி பண்ணணும்னு தோணல உங்களுக்கு? எங்க அப்பாலாம் வந்து திருப்பூர் மாவட்டத்தில இருக்கிற பல்லடம் அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்தவங்க. அவங்க வந்து இன்ஃபேக்ட் பெரிய ஃபேமிலி. அதெல்லாம் வந்து பெரிய ஒரு ஊரே அவங்க ஃபேமிலி அவ்வளோ அப்போல்லாம் 10 குழந்தைங்க, 12 குழந்தைங்க ரொம்ப சகஜம் இல்லையா? ஸோ அந்த மாரி அவங்க வந்து நெறைய மியூசிஷியன்ஸ் நெறைய பேர் வந்தாங்க. ம். ஆல்வேஸ் டிபெண்டன்ட் ஆன் ஸ்கேர்ஸ் சீசன்ஸ் ரொம்ப வரும். மியூசிஷியன்ஸ்க்கு வந்து ஏன்னா அந்த டைமில் கச்சேரிகள் சில சீசன்லாம் நிறையா பிஸியாக இருக்கும், சில சீசனில் பிஸியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கிற ஒரு ஃபீல்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் அப்பாவே அவங்க மியூசிக் பக்கம் போயிடாதன்னு சொல்லி தான் மெட்ராஸ்க்கு அமிச்சாங்க. ஓ! மெட்ராஸில் அப்பாவுக்கு வந்து யூனிவர்சிட்டியில் வேலை கிடச்சிது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். அப்போ வந்து மியூசிக் பக்கம் போயிடாத, ஏன்னா கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கு, ஒழுங்காக அதை பாரு அப்படின்னு அவங்க அறிவுரை சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஓ! ஓ! ஸோ அதனால் அப்பா என்ன பண்ணிட்டாரு, ஹீ ரெஸ்ட்ரிக்டட் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் மியூசிக். டோட்டலி ஹீ ஸ்டாப்ட் எவ்ரி திங். அவர் பாட்டுக்கு அவர் உண்டு, அவர் ஃபோட்டோகிராஃபி அந்த வேலை உண்டுன்னு இருந்துட்டார். நான் வந்து இந்த ரேடியோவில், ஸோ அதனால் எனக்கு வந்து மானசீக குருக்கள் தான் எல்லாமே. எனக்கு வந்து எஸ்பிபி சாரும், டிஎம்எஸ் சாரும், ஜெயச்சந்திரன் சாரும், எல்லாம் யேசுதாஸ் சாரும் இவங்கெல்லாம் கேட்டு, அப்புறம் ராஜா சார், எம்எஸ்வியோடைய அந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜ், அதாவது ராஜா சாரோடைய பிகினிங் அந்த டைமில் எல்லாத்தையும் கேட்டு 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 உள்வாங்கி நானே பாடுறது தான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பல துரோணர்கள் ஒரு ஏக்கலைவன்ற மாதிரி அப்படி கற்றுக்கிட்டது தான் நான். ஸோ எனக்கு அதனால தான் ஒரு முனைப்போட போய் கற்றுக்கணும், எப்படி போகிறது. ஏன்னா எங்கள் அப்பா அதை பற்றி பெருசாக எடுத்துக்கவே இல்லை, ஏதோ பாடுறான் அப்படின்ட்டு. அதனால தான் படங்கள் பாடினதுக்கப்புறம் தான் நான் வந்து அடிப்படைகளே கற்றுக்க போனேன். ஸோ என்ன தெரியணும் அப்படின்ட்டு. நம்ம என்ன டியூன் கொடுத்தாலும் பாடுறோம், பட் என்ன பாடுறோன்றது தெரியணும் அப்படிங்கிறதுனால நான் போய் அடிப்படைகளெல்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன் ஓரளவுக்கு. பட் ரொம்ப டீப்பாக அதில் போகல, ஸ்பெஷலைஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஸ்வரம் சொன்னால், ராகம் சொன்னால், ராகங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு, ஸ்வரங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு, சினிமாவுக்கு எவ்வளோ தேவை, அது இன்னும் ஃபர்தராக இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை கற்றுக்கிட்டு இன்னமும் கற்றுக்கிட்டே இருக்கேன். அது நெவர் எண்டிங் லேர்னிங்.